ஹாப்பி கேரன் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேப்பங்கிழங்க சூப்பராக ஒரு டோஸ்ட் சாஃப்ட் அண்ட் க்ரன்ச்சியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. சேப்பங்கிழங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு 50 to 75% குக் பண்ணிவிட்டு ஆறினோடனே தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு கொஞ்சம் திக்காக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் எண்ணெய் அடுப்பில் நல்லா காய வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க சேப்பங்கிழங்க இதில் மெதுவாக பார்த்து ட்ராப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நல்ல பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. எண்ணெய் ஏன் இவ்வளோ சூடாக இருக்கும்போது நம்ம போடணும் அப்படின்னு சொன்னால் அது ஏற்கனவே குக்காக இருக்கும் உங்களுக்கு சேப்பங்கிழங்கு. ஸோ நீங்கள் எண்ணெய் கம்மியாக சூட்டில் போட்டுட்டிங்கன்னா எண்ணெய் ரொம்ப குடிச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் நல்லா சூடான எண்ணெயில் இந்த கிழங்க போட்டு நீங்கள் தின்னாக போட்டிங்கன்னா ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும், கொஞ்சம் திக்காக போட்டிங்கன்னா சாஃப்ட் அண்ட் க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் திக்காகவே போடுங்க, அது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அதுக்கப்புறம் இது ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு மேலே உப்பு தூவி மிளகாத்தூள் தூவி சூப்பராக டேஸ்டியாக சாப்பிடுங்க. இப்போ பைண்டிங்